எவ்வளோ சாப்பிட்டாலும் போர் அடிக்காத ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்காக நான் பேபி பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் நான் மோர் சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இதுக்கு தோல் எடுக்கிறது தாங்க. இனி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு உடனே கிளறிடாதீங்க, பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். இனி தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இனி நல்லா கிளறி விடணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா பைண்ட் ஆகணும். லாஸ்ட்டாக நறுக்குன கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் ஃபேவரட்டான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.